ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். நான் மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு பார்த்தோன்னா நல்லா மழை பெஞ்சது. சரி, மாடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதாவது செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிட்டேங்க. வெங்காயம் அதிகமாக இருந்தது. சரி, வெங்காய போண்டாவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வெங்காயத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் கட் பண்ணும்போது கொஞ்சம் நைஸாக தான் கட் பண்ணணும். ஹார்டாக கட் பண்ணால் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அப்படியே சைட் பை சைடாக டீயும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அது கூட பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சம் கடலை மாவு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக தான் வாட்டர் ஊற்றணும். அதிகமாக வாட்டர் ஊற்றினா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். நான் கொஞ்சம் கலர் பவுடர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுங்கன்னா டீ தூள்லாம் போட்டு அதே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிக்கணும். ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க போடணும். பெருசாக போட்டோன்னா உள்ளே இருக்க மாவு அப்படியே வேகாமையே இருக்கும். நானும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நான் ஓரளவு நல்லாவே செய்வேங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்துருந்தது. சரி, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் எடுத்து டேஸ்ட் பார்க்கலான்ட்டு பார்த்தேங்க. உண்மையாக சூப்பராக இருந்தது. நம்ம செஞ்சது நம்மளே நல்லா இருக்குன்னு சொன்னால் எப்படி சரி, போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலான்ட்டு நானும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாடி கிளம்பிட்டேங்க. அங்கே போய் பார்த்தோன்னா 3 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டீயெல்லாம் ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த அண்ணாவுக்கு தாங்க கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கும் கொடுத்தேன். அந்த அக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாக சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம செய்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அப்படியே நானும் மாடியில் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு